ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சோல் லேண்ட் சீசன் 2வோட 223வது எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு அதிகபட்சம் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இது வரைக்கும் பின்னாடி இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க்ஸனும் என்ன பண்ணியிருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸ்ட்டை அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். அதுலேருந்து ஒரு மொத்தம் 3 பிளாக் ரிங்ஸ் வெளியில் வந்திருக்கும். அதில் ஒரு ரிங்கை ஆட் பண்ணியிருப்பான். மீதி 2 ரிங்கும் ரொம்பவும் டேஞ்சர் ஆகிருக்கும். நம்ம ஹீரோக்கே பேக் ஃபயர் ஆகி ரொம்பவும் அட்டாக் ஆகி இன்ஜுரி ஆகியிருந்திருப்பான். இந்த எபிசோட் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பவர்ஸை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதனால அவனால் முடியல. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்பாவும் சொல்லிக்கிட்டே தான் ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேமர்ஸ் வந்து இலைகளாக மூலமாக கூட பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லை, இந்த ஹேமரால் வானத்தையும் 2ஆக பழக்க முடியும். அந்த லெவலுக்கு இதுக்கு பவர்ஸ் இருக்குது டேங்க்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு நம்ம ரியல் வேர்ல்டு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே போல் தன்னோட ஹேமரை பறக்க வைக்க ஆரம்பிக்கிறான். வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஹேமர் அந்த 3 சோல் ரிங்ஸையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ரொம்ப ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணியும் முடிச்சிருது. அதே நேரத்தில் அதோட பவர்ஸ் சும்மா சாதாரணமாக கீழே அடிச்சதுக்கே சும்மா அல்டிமேட்டாக அந்த மலையே நொறுங்க ஆரம்பிக்குது. அவ்வளோ பவராக இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி முடிச்சதுமே ஒரு இறகு மாதிரி வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிக்கிட்ட வருது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் உடனே ஏஞ்சல் வந்துட்டாங்கிறத. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வெளியில் வர வச்சு அதன் மூலமாக அவள் அட்டாக் பண்ணுற அந்த அட்டாக்கை ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஒரு காட் லெவல் பவர் ஆகிட்டா அப்படிங்கிறது நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறான். ஆனாலும் அங்கேருந்து அவள் ஆளே வராமல் ஒரு ஸ்பிரிட் ஜுவாடை மட்டும் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அவளும் சுற்றி எக்கச்சக்க ஏரோஸை வச்சு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டு ஓடிட்டு தான் இருக்கான். அப்போ தான் அவளே வந்து என்ட்ரி கொடுக்குறான். அந்த எலிஞ்சலினும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்கள் பரவாயில்லையே, நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதில் நம்ம ஹீரோவும் முன்ன இருந்ததை விட ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இப்போ மாறி இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறான். அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, நீ மட்டும் என்ன சும்மாவா, ஒரே நேரத்தில் 3 சொல்கிறீங்க அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நீயும் பவர்ஃபுல்லாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஒரு டஃப்பான காம்படிட்டிவாக தான் இருக்குப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்து, நீ இந்த போட்டிக்காக ரொம்பவும் பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு போல இருக்குது, அதெல்லாம் அந்த அனுபவமே எனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டேங்க்ஸனும் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இதை சொல்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் நம்ம டேங்க்ஸனு சொல்கிறோம். முதல்ல நான் இங்கே இருக்கேங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டேங்க்ஸனும் அங்கே அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஏஞ்சல் பண்ணை பற்றி கேட்டுட்டு இருக்கிறான். நீ இங்கே இருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா என்ன, நீங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறது எல்லாமே உள்ளங்கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டேங்க்ஸனும் சொல்லி நினச்சிட்டு இருக்கான், இவன் என்னை ஃபாலோ பண்ணுறதை நான் எப்படி கவனிக்காமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸனை யோசிச்சுட்டு இருக்கோம். நீ என்னை கண்டுபிடிச்சதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், 1000 வருஷம் பழமையான நீ 6 சோல் போன்ஸை வச்சிருக்கிற தைரியம் தானே அப்படின்னு சொல்லி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீ என்னை ஒடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டேங்க்ஸனும் சரியான ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அரண்மனையில் நடந்த போட்டியில் நான் உன்கிட்ட தோற்று போனேன், ஆனால் இந்த தடவை தோற்று போவேன் நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல்கள் சொல்லிட்டு எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உனக்கு தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபைட்டுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு அவங்களும் சரி உங்க கூட நியாயமான சண்டை போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து இறங்கிட்டு தன்னோட ஸ்வாடை கையில் எடுக்கிறாங்க. நீ உன் கையில் வச்சிருக்க அந்த திரிசூலத்தாலேயே நீ அட்டாக் பண்ணு, நான் என்னோட ஸ்வாடாலே அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம டேங்க்ஸனோ என்ன நீங்கள் சாதாரண ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருக்கான். அந்த ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணும் தன்னோட ஸ்வாடை நீட்டினதுக்கே நம்ம டேங்க்ஸனோட கையில் இருக்கிற ஸ்வாட் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அது வந்து அந்த ஸ்வாடை தடுத்து நிறுத்தி இதுக்கு மேலே அட்டாக் வேணாம் ஃபைட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தன்னோட ஸ்வாடால் அட்டாக் பண்ண வருது நம்ம ஹீரோவை அதில் ரொம்ப ஈஸியாக டாச் பண்ணிட்டு திரும்பவும் பதில் அட்டாக் கொடுக்கு. அந்த ஸ்வாடோட வெயிட் மட்டுமே 1,80,000 கிலோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணோம். அப்போ நம்ம டேங்க்ஸனுக்கு தெரிய வருது அந்த ஸ்வாடு கூட ஒரு காட் லெவல் வெப்பன் தான் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறான். அதே நேரத்தில் காட் ஆகணும் அப்படிங்கிற பாதியில் தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டேங்க்ஸன் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கும். இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறத வேறு லெவலில் அல்டிமேட்டாக காட்டிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஏஞ்சல் கேர்ளும் தன்னோட மொத்த பவர் செல்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டில் வந்து ஜீவ் கார்டும் நம்ம ஏஞ்சல் கேர்ளும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே தீ பிளாஸ்ட் ஆகி அந்த இடத்துல எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏஞ்சல் கேர்ளும் சி கார்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காட்டிட்டு சி கார்டும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வானத்தை நோக்கி அமுச்சு விட்டு அதே நேரத்தில் அங்கே இருக்க செடியிலேருந்து எல்லாத்துக்கும் திரும்ப உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அது வளர ஆரம்பிக்குது. அந்த ஏஞ்சல் கேர்ளும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா துன்பத்தையும் நம்ம நீக்கிட்டோமான்னு கேட்டால் அது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். தூரத்தில் ஒரு பொண்ணு தன்னோட அம்மா இறந்துருக்கதை பார்த்து ரொம்பவும் கத்தறி அழுதுகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஐஸ் இருந்ததை விட ரொம்பவும் பலவீனமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சீகார்டை சொல்ல ஆரம்பிக்கிறோம். பரவாயில்ல, முன்னதை விட நீங்கள் இப்போ ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீகார்டை சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீகார்டை சொல்லிட்டு போயிட்டு, இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதை எப்படி ஒருத்தரோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்கே மயங்கி இருந்த அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதை பார்த்துட்டு நம்ம சீகார்டை சொல்ல ஆரம்பிக்கிறோம், என்ன முடியுமோ அதை மட்டும் இந்த உலகத்தில் செய்யுங்க, உங்களால் முடியாத எதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு துளி தண்ணி கூட ஒரு நீரோடைய அதாவது ஒரு குளமாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
அதுக்கு ஏஞ்சல்களும் சொல்லிட்டு இருக்காங்க, படைபலம் எல்லாமே அது இயற்கையோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம கையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷங்களோட வயது உச்சத்தை அடைஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் சோல் மாஸ்டரோட மேலே போனால் என்ன ஆகும் நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏஞ்சல்கள். அவங்க முழு பவரோட ஒரு அழியாத கடவுளை அவங்க ஒரு மறு உருவம் எடுக்க ஆரம்பிப்பாங்க, அந்த லெவலுக்கு பவர் கிடைக்கும். மாறட்டும், ஆனால் இது எல்லாமே ஒரு புராண கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு, நீங்கள் கடவுளாக மாறினீங்கன்னா இங்கே எல்லா வளத்தையும் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சீகார்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அது முயற்சிக்கு எல்லாரும் ரெடியாக தான் இருக்குது. சீகார்டு உன்னால் கண்டிப்பாக மாற முடியுமான்னு கேட்டிருக்கும் போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கடவுளாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீகார்டும் இதை சரி அப்படின்னா என் கூட மோதி அதை நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. பை கைஸ்.